ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பள்ளியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பள்ளியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பள்ளியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பள்ளியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பள்ளியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, என் அருள் உனக்கு போதும் என்ற இறைவார்த்தையை ஆண்டவருடைய தோற்றமாற்ற பெருவிழாவை கொண்டாட குழுமி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தம் வாக்கு தத்தமாக தருகிறார். தம் அருள்வளத்தால் நிரப்பி நம்மை நாளும் பொழுதும் கண்ணின் மணி போல் காக்கிற இறைவனுக்கு நெஞ்சார நன்றி சொல்லி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த அழகிய அருள் நிறைந்த புதிய நாளை இறைவனுடைய சன்னதானத்திலிருந்து நாம் மகிழ்வோடு தொடங்குவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறிவே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவையாரி ஒன்று புள்ளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர்.
தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னத நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவராட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒளியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்தபோது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோற்ற மாற்று விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தான் இவ்வுலகில் வாழ்ந்தபோது தன்னுடைய சீடர்கள் 3 பேரை, பேதுருவை, யோவானை, யாக்கோப்பை தனியாக ஒரு மலைக்கு அழைத்து சென்று அங்கே அவர்கள் முன்பாக தோற்றம் மாறினார் என்று இன்றைய நற்செய்தியிலேயே நாம் வாசிக்க கேட்டோம். அதை தான் இன்றைய நாளில் நாம் ஆண்டவருடைய தோற்ற மாற்று விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த நாளில் இந்த விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்று விழா நமக்கு என்ன சிந்தனையை கொடுக்கிறது? ஆண்டவர் இயேசு எதற்காக தன்னுடைய சீடர்கள் முன்பாக தோற்று மாறினார் என்பதையெல்லாம் குறித்து சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்தந்தை பெரிய கிரகோரியார் அவர்கள் இந்த விழாவை குறித்து கூறுகின்ற போது இவ்வாறு சொல்வார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, மானிட மகன் எருசலேமிற்கு செல்லவிருக்கிறார். அங்கு சென்று தலைமை சங்கத்தார், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோரின் கையில் அகப்பட்டு பலவாறு துன்பப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றார். அப்போது சீடருடைய உள்ளங்கள் ஒரு வகையான குழப்பங்களால் ஆட்கொள்ளப்படுகின்றன. இவர் ஏன் எருசலேமிற்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய கையில் அகப்பட வேண்டும், இவர் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் மனம் குழம்பி போய் காணப்படுகிறார்கள். இவ்வாறு குழப்பமுற்ற நிலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு தெளிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், எருசலேமில் தான் படக்கூடிய அந்த பாடுகள் வழியாகத்தான் இவ்வுலகிற்கு தான் உண்மையான மீட்பை கொண்டு வர முடியும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு சீடர்கள் முன்பாக தோற்றம் மாறினார் என்று திருத்தந்தை பெரிய கிரகோரியார் அவர்கள் கூறுகிறார்கள். இது முற்றிலும் உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய சீடர்களின் மனநிலை என்னவாக இருந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, இவர்தான் மெசியாவாயிற்றே, உலகை மீட்க வந்தவராயிற்றே, இவர் ஏன் துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக இந்த உலகை மீட்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய சீடர்களின் மனநிலையாக இருந்தது. இந்த மனநிலையை மாற்றி அமைப்பதற்காக ஆண்டவர் அவர்கள் முன்பாக சிறப்பாக தான் தேர்ந்து கொண்ட அந்த 3 திருத்தூதர்கள் முன்பாக அவர் உருமாற்றம் அடைகிறார். இயேசு உருமாற்றம் அடைவதன் வழியாக விண்ணக மாட்சியை அந்த சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். துன்பங்கள் வழியாக இவ்வுலகிற்கு மீட்பை கொண்டு வர முடியும். உங்களது நம்பிக்கையை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். அவன் நம்பிக்கையில் தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான மனநிலைக்கு கடந்து செல்லுங்கள் போன்ற பல வகையான சிந்தனைகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். இதை தான் இன்றைய தோற்றமாற்ற விழாவானது நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதே போல இந்த தோற்றமாற்ற நிகழ்வில்
2 முக்கியமான மனிதர்கள் இயேசுவோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மோசே, எலியா இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஏன் இவர்கள் இயேசுவோடு அந்த தோற்ற மாற்றத்தின் போது சந்தித்து இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது விவிலிய ஆய்வாளர்கள் 4 வகையான கருத்துக்களை அதற்கு கூறுகிறார்கள். முதலாவதாக என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, இயேசு உலகில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தபோது இயேசுவை பற்றிய புரிதல் மக்களிடையே மிகவும் தெளிவாக இல்லை. இயேசுவை ஒரு சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் நம்பிக்கொண்டிருந்தார்கள், சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இறைவாக்கினர்களுக்கெல்லாம் மேலான இறைவன், இறைமகன் என்கின்ற ஒரு உண்மையை இந்த தோற்றமாற்ற பெருவிழா உணர்த்துகிறது என்று சொல்லலாம். இரண்டாவதாக இந்த விழா உணர்த்தக்கூடிய செய்தி அல்லது மோசே, எலியா இவர்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, இயேசு உலகில் வாழ்ந்தபோது அவர் மீது அதிகமாக சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், திருச்சட்டத்தை அழிப்பதற்காகவும் இறைவாக்குகளை அழிப்பதற்காகவும் இவர் உலகிற்கு வந்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இயேசுவின் மீது மிக அதிகமாக சுமத்தப்பட்டது. ஆனால் திருச்சட்டத்தை கொடுத்த மோசே இங்கு தோன்றியிருக்கிறார். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் பெரியவராக இருக்கக்கூடிய எலியா தோன்றியிருக்கிறார். அவர்களோடு இயேசு உரையாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது என்றால், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிப்பதற்காக அல்ல, மாறாக அவற்றை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இன்றைய விழா இருக்கிறது. அதே போல் மூன்றாவதாக அந்த விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது, விண்ணகத்திற்கு சென்ற மோசேவும் எலியாவும் மீண்டும் மண்ணகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விண்ணகத்திற்கு சென்ற ஒருவரை மீண்டும் அவருக்கு வாழ்வு கொடுத்து இம்மண்ணகத்திற்கு வர வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக இருக்கிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துவதை இந்த விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நான்காவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இடம்பெற்றது போல, எருசலேமில் நடைபெற இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, இறப்பை குறித்து பேசுவதற்காகவும் மோசே, எலியா அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு இந்த 4 வகையான கருத்துக்களுக்காக இவர்கள் இந்த நிகழ்வில் இடம்பெற்றிருந்தாலும், இதனுடைய உண்மையான சிந்தனை என்பது இயேசுவுடைய உள்ளத்தில் ஒரு வகையான, இயேசுவுடைய சீடர்களின் உள்ளத்தில் ஒரு வகையான தெளிவையும் முழுமையான நம்பிக்கையையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த விழா நடைபெற்றிருக்கிறது என்று நான் சொல்லலாம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய சீடர்களின் உள்ளத்தில் தெளிந்த சிந்தனையை, முழுமையான நம்பிக்கையை ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் கொடுத்திருக்கிறது. இன்று இந்த விழாவை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த விழா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாக இருக்கிறது. இந்த விழா நமக்கு ஒரே ஒரு சிந்தனையை மிக ஆழமாக கொடுக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு செவிசாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதாகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை 3 வகையான உருவகங்களில் எடுத்து சொல்லுவார்கள். முதலாவது உருவகம் என்னவென்று பார்க்கின்ற போது, தாய் பூனைக்கும் குட்டி பூனைக்கும் இருக்கக்கூடிய உறவை போன்று மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த தாய் பூனை, குட்டி பூனை இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, தாய் பூனை தன்னுடைய குட்டியை இந்த உலகில் பெற்றெடுத்தவுடன் அதற்கு உணவு கொடுப்பது, தீமையிலிருந்து பாதுகாப்பது என அனைத்தையுமே தன்னுடைய கடமையாக ஏற்று, அந்த குட்டி பூனைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, தீமை வந்துவிட்டது என்று சொன்னால் அதை உடனடியாக தூக்கி கொண்டு ஆபத்து இல்லாத இடத்தில் கொண்டு போய் வைப்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறது. இவ்வாறு குட்டி பூனையை பாதுகாப்பது, பேணி காப்பது என்பது அந்த தாய் பூனையுடைய கடமையாக இருக்கிறது. இதே போலதான் மனிதர்களில் ஒரு வகையினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. கடவுள் என்னை இந்த உலகில் படைத்திருக்கிறார், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏனென்று சொன்னால் என்னை பாதுகாக்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். நான் எந்த ஒரு நன்மையான காரியமும் செய்ய மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். ஆனால் என்னை படைத்த கடவுள் என்னை வழிநடத்த வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வகையினர் நினைக்கிறார்கள். இரண்டாவது வகையினர் குறித்து சிந்தித்து பார்க்கின்ற போது,
தாய் குரங்குக்கும் குட்டி குரங்குக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலையை போன்றது இரண்டாவது வகையான மனிதர்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த தாய் குரங்கு குட்டி குரங்கு இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிந்திருப்போம். அந்த குட்டி குரங்கு எப்போதுமே தாய் குரங்கை நன்றாக கட்டி பிடித்து கொண்டே தான் இருக்கும். ஒரு ஆபத்தோ ஒரு தீமையோ வந்துவிட்டது என்று சொன்னால் எப்போதுமே தாய் குரங்கு தன்னுடைய குட்டியை தேடி செல்வது கிடையாது. அந்த குட்டி தான் தாயை நன்றாக பிடித்து கொள்ளும். அவ்வாறு பிடித்து கொண்டது என்று சொன்னால் அது நலமோடு வளமோடு வாழும். இல்லை என்று சொன்னால், பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது ஆபத்தான இடத்தில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய வாழ்வை இழந்துவிடும். அதே போல் ஒரு சில வகையான மனிதர்கள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போதுமே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், கடவுளிடத்தில் ஜெபிக்க வேண்டும், திருப்பலிக்கு செல்ல வேண்டும், நன்மையான காரியங்கள் பல வகையான காரியங்களை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நான் செய்தால் மட்டுமே ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார் என்று நம்பக்கூடியவர்களாக இரண்டாவது வகையினர் இருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு உருவகம் சொல்லுவார்கள், அது ஆடுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலையாக இருக்கிறது. ஆடு தன்னுடைய குட்டியை உலகில் ஈன்றவுடன் தன்னுடைய சத்தத்தின் வழியாகத்தான் அதை வழிநடத்துகிறது. மேய்வதற்கு சென்றாலும் சரி, தண்ணீர் குடிப்பதற்கு சென்றாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு நேர்ந்தாலும் எப்போதுமே அந்த ஆடு சத்தம் எழுப்பி கொண்டே இருக்கும். அந்த சத்தத்திற்கு செவிமடுத்து அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டை நோக்கி பின் சென்று கொண்டே இருக்கும். அவ்வாறு செவி சாய்த்து பின் சென்றது என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டி தனது உயிரை தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்ளும். இது மூன்றாவது வகையான உறவு நிலை என்று சொல்லலாம். இந்த மூன்று வகையில் எது சிறந்தது என்று பார்க்கின்ற போது மூன்றாவது வகையான உறவு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் ஆட்டுக்குட்டியைப் போல இவ்வுலகில் நாம் அனைவருமே வாழ வேண்டும். நமக்கு தாயாக தந்தையாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவருடைய குரலுக்கு நாம் செவிசாய்த்து வாழுகின்ற போது எப்படி இந்த ஆட்டுக்குட்டி முழுமையாக செவிசாய்த்து வாழ்கின்றதோ அதே போல இயேசுவுடைய வார்த்தைக்கு நாம் எப்போது முழுமையாக செவிசாய்த்து வாழுகின்றோமோ அப்போது எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்பது மிகவும் தெளிவு என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தோற்றமாற்ற விழாவின் மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுவதும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மேகத்தினின்று ஒரு குரல் கேட்டது, இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்ற ஒரு குரல் வானத்திலிருந்து ஒலித்ததாக நாம் அனைவருமே இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். யாருக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுக்கு செவி சாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இறைமகன் இயேசு இறை வார்த்தையாக இருக்கிறார். இறை வார்த்தை என்பது ஆற்றல் மிக்கதாக, வல்லமை மிக்கதாக, எல்லா வகையான ஆற்றல்களையும் சக்திகளையும் தன்னிடத்தில் கொண்டதாக அந்த இறை வார்த்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு செவி சாய்ப்பது என்பது இறைமகனுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த விழா உணர்த்தக்கூடிய இந்த செய்தியை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய யதார்த்த நிலை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இவ்வுலகில் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே பணத்திற்கு செவி சாய்க்கிறோம், பதவிக்கு செவி சாய்க்கிறோம், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செவி சாய்க்கிறோம், ஆளும் வர்க்கத்தினருக்கு செவி சாய்க்கிறோம், பல நேரங்களில் பாவத்திற்கு கூட செவி சாய்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் செவிசாய்ப்பதில்லை என்பதுதான் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து மாற்றமடைந்த பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும். என்று நாம் இறை வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமோ அன்றுதான் நமது வாழ்வு முழுமையான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக மாறும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புனித பேதுரு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்ற போது, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? நிலைவாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கிறது என்று சொல்வார். அப்படிப்பட்ட நிலைவாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, இறைமகனுக்கு செவி சாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வளர அருள் வேண்டி திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மேற்படையவும் உண்மையின் நிறைய அறிவை பெற விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ
ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை உமது பாதையில் வழிநடத்த தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தன்னலம் துறந்து பொதுநலத்தோடு மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் ஆண்டவரே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துக்குள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையாலும் இரக்கத்தாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் ஆண்டவரே, எமது இளைஞர்களுக்கு நீர் ஒளியாகவும் வழியாகவும் இருந்து வழிகாட்டி உமது சாட்சிகளாய் வாழ அவர்களுக்கு அருள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திடும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசிவுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், துடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசிவுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். இழந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்தவுமே வேண்டுகிறோம். அவருடைய மாட்சியின் பேரொழியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொலியால் துளங்க செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மடாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றுக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவலமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மகிழ்வோடு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.